புதுச்சேரியில் வரும் சட்டமன்ற தேர்தலில் திமுக 19 தொகுதிகளில் போட்டியிடும் என்று திமுக தலைமையில் ஆட்சி அமையும் என சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா தெரிவித்துள்ளார். புதுச்சேரி மாநில திமுக மாணவர் அணி மற்றும் நெல்லித்தோப்பு தொகுதி திமுக சார்பில் மொழிப்போர் தியாகிகளுக்கான வீரவணக்க நாள் பொதுக்கூட்டம் நெல்லித்தோப்பு பகுதியில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் திமுக தகவல் தொழில்நுட்ப அணி ஆலோசகர் கோவி லெனின் மற்றும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு உரையாற்றி மொழிப்போர் தியாகிகளுக்கு பொற்கிழி வழங்கி கௌரவித்தனர். கூட்டத்தில் பேசிய சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா, புதுச்சேரியில் கடந்த தேர்தலில் போட்டியிட்ட 13 தொகுதிகளில் இந்த முறையும் திமுக போட்டியிடும் என்றும், மேலும் கூடுதல் தொகுதிகளை பெறும் உரிமை திமுகவிற்கு உள்ளது என்றார். மேலும் புதுச்சேரி அரசியல் நிலவரத்தை தலைவர் மு.க.ஸ்டாலின் விரல் நுனியில் வைத்துள்ளார் என்றும், கூட்டணி மற்றும் வேட்பாளர் தேர்வு குறித்த இறுதி முடிவு தலைவருடையது என்றும், வருங்காலத்தில் புதுச்சேரியில் திமுக தலைமையில் ஆட்சி அமையும் என தெரிவித்தார். இந்த நிகழ்ச்சியில் திமுக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் பலர் கலந்து கொண்டனர்.